கிருஷ்ண ஜெயந்தியின் முழு கதை பற்றி காணொளி. கிருஷ்ண ஜெயந்தி எப்போது? கிருஷ்ண ஜெயந்தி என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த தினம். இது ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது. இரவில் 12 மணிக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்ததாக நம்பப்படுகிறது. பிறப்பின் கதை. பண்டைய காலத்தில் மதுரா என்ற நகரில் உக்கிரசேனன் என்ற மன்னன் ஆட்சி செய்தான். அவனுடைய மகன் கம்சன் கொடியவன். ஒரு நாள் கம்சன் தனது சகோதரி தேவகி மற்றும் மைத்தனர் வசுதேவர் திருமணத்திற்கு சென்றபோது வானொலி போன்ற ஒரு ஆகாசவாணி வந்தது. கம்சா, உன் அழிவை உன் சகோதரியின் 8வது குழந்தை உண்டாக்குவான். இதை கேட்ட கம்சன் தனது சகோதரியை உடனே கொல்ல முயன்றான். ஆனால் வசுதேவர் சமாதானப்படுத்தினார். ஒவ்வொரு குழந்தையும் உனக்கு ஒப்படைப்பேன் என்று உறுதி அளித்தார். சிறை வாழ்க்கை. கம்சன் தேவகி மற்றும் வசுதேவரை சிறையில் அடைத்தான். பிறந்த 6 குழந்தைகளையும் கம்சன் கொன்றான். 7வது குழந்தையான பலராமர் யோக மாயாதேவியின் அருளால் ரோகிணியின் கருவில் இடம்பெற்றார். கிருஷ்ண அவதாரம். 8வது குழந்தையாக விஷ்ணுவின் அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தார். பிறந்தவுடன் கிருஷ்ணர் 4 கைகள், சங்கு, சக்கரம், கேடயம், தாமரை பூ ஏந்தி தோன்றினார். அவர் வசுதேவரிடம், என்னை உடனே கம்சனிடமிருந்து பாதுகாப்பாக கொண்டு சென்று யமுனையை கடந்து கோகுலத்தில் உள்ள நந்த கோபனின் இல்லத்தில் வை. அங்கு யசோதா தேவியின் பெண் குழந்தையை எடுத்து வா என்று கூறினார். யமுனையை கடத்தல். மழை பொழியும் இரவு. யமுனை ஆற்றில் பெரும் வெள்ளம். ஆனாலும் ஆதிசேஷன் தனது பாம்பு பாகையால் குடைபோல் பாதுகாத்தான். யமுனை தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணரின் குழந்தை பாதத்தை தொட்டு வணங்கியது. வசுதேவர் பாதுகாப்பாக கோகுலம் சென்று குழந்தையை மாற்றி வைத்தார். கம்சனின் தோல்வி. பெண் குழந்தையை கம்சன் கொல்ல முயன்றபோது அவள் துர்க்க தேவி வடிவம் கொண்டு, கம்சா, உன்னை அழிக்கிறவன் ஏற்கனவே பிறந்துவிட்டான் என்று சொல்லி வானில் மறைந்தது. கிருஷ்ணரின் சிறுவயது. கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ந்து காளியன் நாகனை அடக்கியது, கோவர்த்தன மலையை தூக்கியது, பட்டாம்பூச்சி போல் விளையாடியதும், பசுக்களை மேய்த்ததும், கீர்த்தனமாய் புல்லாங்குழல் வாசித்ததும் எல்லா புகழும் பெற்றது. விழாவின் முக்கியத்துவம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று மக்கள் நோம்பிருந்து இரவு 12 மணிக்கு பூஜை செய்கிறார்கள். கிருஷ்ணரின் பாத சுவடு போல் அரிசி மாவால் வாசலை அலங்கரிக்கிறார்கள். வெண்ணெய், பால், சீடை வைத்து நெய்வேத்தியம் செய்கிறார்கள். பகவத்கீதை, பகவத் புராணம் பாராயணம் செய்கிறார்கள். ஆன்மீக பொருள். கிருஷ்ணர் தர்மத்தை காக்க மற்றும் அதர்மத்தை அழிக்க வந்தவர். அவர் வாழ்க்கை, நம்பிக்கை, அன்பு, தியாகம், நீதியின் அடையாளம் ஆவார்.